Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Yamaha MT125 வந்து இந்த 2024 அப்கமிங்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்கோட பிரைஸ் பத்தினா நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடலாம். 1,35,000 ரூபாய் பத்தின எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான் தட்டி விட்டுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேற யாரும் கிடையாது, கொம்மன் 94 யூடியூப் சேனல். சோ இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா மோட்டோ விளாக், பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மாதிரி பைக்கை பத்தி எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு பைக்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து பைக்னால பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2024ல Yamahaல இருந்து MT125 பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி Yamaha வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ Yamahaல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்லி பைக் இருக்கு பட்சத்துல ஒரு 1.5 லட்சத்துக்கு கம்மியா பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து தரமான டிசைன்லயும் ரொம்பவே மைலேஜ் நல்லா கிடைக்கிற மாதிரியும் ஏதாவது பைக் லான்ச் பண்ணணும்னு சொல்லி தான் Yamaha MT125 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 125cc-லயே ஹோல் எல்லா கம்பெனியுமே சேர்த்து ஒரு பெரிய பிக் லான்ச்சா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க 2024, அதாவது இந்த வருஷத்துல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தா இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியும். அடுத்ததான் இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-pin மேனுவல் கியர் பாக்ஸ் தர போறாங்க வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சோட. அடுத்ததான் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 பார்த்தீங்கன்னா தாராளமா போகுங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 km/லிட்டர் வரைக்கும் தரும் அப்படிங்கிற மாதிரி Yamaha தரப்புல இருந்து சொல்றாங்க. டிசைனை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ணலங்க. MT15ல எந்த மாதிரி இருக்குமோ சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு MT125 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. உங்களுக்கு பில்லியன் சீட் MT15ல எப்படி இருக்குமோ சோ அதே மாதிரி தாங்க MT125லயும் பில்லியன் சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போது. ஒரு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷனும் சரி, ரைடிங் எக்கனாமியும் சரி வேற மாதிரி இருக்குங்க இந்த பைக்ல. MTல உட்கார்ந்தாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நிறைய MT ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ MT ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நானும் எத்தனை MT ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MT15ல எப்படி வருமோ ஹெட்லைட் LED தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டோட வரப்போது. 4 இண்டிகேட்டர் LED தான், டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா LED தான். ஸோ உங்களுக்கு லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே வந்து LED-ல தாங்க தர போறாங்க. இந்த பைக்ல வந்து நீங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த பைக்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரப்போது, வித்தவுட் ப்ளூடூத் கிடையாதுங்க இந்த பைக்ல. அடுத்ததான் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியர்ல வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தாங்க தர போறாங்க. உங்களுக்கு இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான சேல்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட் இருக்கு. ஏன் அப்படின்னா 125cc நிறைய பேர் MTலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh 2.5 lakh 2.15 lakh பக்கம் தான் போயிருது ப்ரோ, என்னால் வாங்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம். ஸோ இந்த 125cc அப்படிங்கிறத விட உங்களுக்கு அந்த MT ரைடிங் பொசிஷனும் சரி, அந்த அக்ரெசிவான லுக்கும் சரி உங்களுக்கு இந்த பிரைஸ் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து இந்த பைக்ல அப்கிரேடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சிட்டிகளை ஓட்டுறதுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. சிட்டிக்குள்ள நீங்க ஈஸியா ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். சிட்டி அண்ட் டிராபிக்ல நீங்க ஓட்டிக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பைக்கை லான்ச் பண்றது. இந்த பைக் வந்து உங்களுக்கு மொத்தம் 2 வேரியன்ட்ல வரலாங்க. ஒன்னு டாப் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டிஸ்க் வித் டுவல் ABS ஓட வரும். ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் ABS ஓட வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தரப்போறாங்க. நீங்க சொல்லுங்க இந்த பிரைஸுக்கு இந்த பைக்கை வந்து வர்த்தபிளா? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய பேர் MTயோட ஃபேன், MT வெறியனா இருப்பீங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நானும் எத்தனை MT ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் தட்டி விட்டுங்க. ஓகே ஃபேம், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். லவ் யூ கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.